श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 28 ஒப்பு உமை சுட்டி காண்பித்தல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இருவரும் தங்கள் விரிப்புகள் மற்றும் படுக்கைகளை எடுத்துக்கொண்டு ஷீரடிக்கு செல்ல ஆயத்தமானார்கள். சரியான நேரத்திலே டிக்கெட் வாங்கி கோபர்காவ் செல்லும் ரயிலிலே அமர்ந்தனர். சங்கர் ராவ் மிகச்சிறந்த பஜனைக்காரர். இருவரும் ரயிலிலே பஜனை பாட ஆரம்பித்தனர். வழியிலே சந்தித்த ஒவ்வொருவரிடமும் பாபாவை பற்றி நம்பிக்கையுடன் விசாரிக்க தொடங்கினார் லக்ஷ்மி சந்த். ரயிலிலே பயணம் செய்யும் போது ஷீரடி பகுதியைச் சேர்ந்த யாரையாவது சந்தித்தால் லாலாஜி அவரை பணிவாக வரவேற்று பாபாவை பற்றிய தனது அனுபவத்தை சொல்லச் சொல்வார். ரயிலிலே பயணம் செய்யும் போது யாரையாவது சந்தித்தால் அகமது நகர் வளாகத்திலே சாய்பாபா என்ற புகழ்பெற்ற மகான் இருக்கின்றாரா என்று கேட்பார். அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்று கேட்பார். அந்த ரயில் பெட்டியிலே ஷீரடிக்கு அருகிலே வசித்து வந்த 4 இஸ்லாமியர்கள் கூட இருந்தனர். அவரிடம் பேசிய பிறகு லாலாஜி மிகவும் திருப்தி அடைந்தார். சாய்நாத் பற்றி ஏதேனும் தகவல் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கவும். லாலாஜி அவரிடம் அத்தகைய தாழ்மையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட வேண்டுகோளை விடுத்தார். அப்போது அந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் கூறுகையிலே, சாய்பாபா என்ற பெரிய அவுலியா துறவி பல ஆண்டுகளாக ஷீரடியிலே வசித்து வருகின்றார். இப்படி பேசிக்கொண்டும் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டும் சந்தோஷமாக பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்தனர். இருவரும் கோபர்கானை அடைந்ததும் லாலாஜிக்கு திடீரென்று ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது. சாய்பாபாவுக்கு கொய்யாப்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். கோபர்கான் பகுதியிலே கொய்யாப்பழம் அதிகம் விளைகின்றது. கோதாவரி கரையிலே கொய்யாப்பழம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து வாங்கி பாபாவுக்கு பிரசாதமாக வழங்குவோம் என்றார். ஆனால் கோதாவரி கரையினுடைய அழகிய சூழலை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அவர் அந்த மகிழ்ச்சியிலே அக்கரையை அடைந்து கொய்யா வாங்கும் பணியை அங்கேயே இருந்து விட்டார். கோதாவரி கரையிலிருந்து ஷீரடியை அடைய 4 கிராமங்களை கடந்து செல்ல வேண்டும். டோங்கா அதிவேகமாக ஷீரடியை நோக்கி நகரத் தொடங்கியது. திடீரென்று லக்ஷ்மி சந்துக்கு கொய்யாப்பழம் நினைவுக்கு வந்தது. ஆனால் அங்கு கொய்யாப்பழம் கிடைக்கவில்லை. அப்போது திடீரென ஒரு மூதாட்டி தலையிலே ஒரு கூடையுடன் வண்டியின் பின்னால் ஓடி வந்தாள். மூதாட்டிக்காக வண்டியை நிறுத்திய போது மூதாட்டியினுடைய கூடையிலே கொய்யாப்பழங்கள் தென்பட்டன. கொய்யாப்பழங்கள் தாங்களாகவே பாபாவுக்கு காணிக்கையாக வந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. லக்ஷ்மி சந்த் மகிழ்ச்சியுடன் அந்த கூடையிலிருந்து கொஞ்சம் கொய்யாப்பழங்களை எடுத்து வாங்கினார். அப்போது அந்த மூதாட்டி அந்த கூடையிலே மீதியுள்ள கொய்யாப்பழங்களையும் தன் சார்பாக பாபாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறினார். கொய்யாவை வாங்கும் நினைவும் அதை தொடர்ந்து மறப்பதும் அந்த மறதியால் உள்ளத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையும் கொய்யாவுடன் திடீரென மூதாட்டியினுடைய வருகையும் ஸ்ரீ சாயியின் மீது கொண்ட அவரது பக்தியை கண்டு இருவரும் மிகவும் வியந்தனர். முதலிலே கனவிலே ஒரு முதியவர் தோன்றினார். கீர்த்தனையிலே அந்த உருவம் மேலும் தெரிந்தது. இந்த கிழவி அந்த மகாத்மாவின் உறவினரா என்று தோன்றுகின்றது. அப்படி ஒரு எண்ணம் வந்தவுடனேயே லாலாஜி அசந்து போனார். பின்னர் டோங்கா முன்னோக்கி நகர்ந்தது. பேசிக்கொண்டே அவர்கள் ஷீரடியை அடைந்தனர். அவர்கள் ஷீரடிக்குள் நுழைந்து மஸ்ஜித் மாயினுடைய கொடிகளை பார்த்தவுடன் இருவரும் பணிவாக அதனை வணங்கினார்கள். பின்னர் சங்கர் ராவ் மற்றும் லாலாஜி இருவரும் பாபாவை வணங்குவதற்கு தேவையான பொருள்களை எடுத்துக்கொண்டு மஸ்ஜித் மாய்க்கு சென்றனர். பாபாவை பார்த்த உடனேயே அவர் பரவசமடைந்தார். மஸ்ஜித் மாயி முற்றத்தில் இருந்து சபா மண்டபத்திற்குள் நுழைந்த அவர் தூரத்திலிருந்து பாபாவின் உருவத்தை பார்த்த உடனேயே அவரது உள்ளம் குதூகலம் அடைந்தது. எந்த சகுன தியானத்தை பார்க்க மிகவும் ஆவலாக இருந்தவர் சாயியினுடைய தரிசனத்தின் பயனால் லக்ஷ்மி சந்த் பிரம்மாண்டத்திலே ஆழ்ந்தார். லாலாஜியினுடைய பரவசத்தால் பசிதாகத்தை கூட அவர்கள் மறந்துவிட்டனர். அவர் பாபாவின் தாமரை பாதங்களை தூய நீரால் கழுவினார். பூஜை முடிந்து வாழைப்பழம், தேங்காய் ஆகியவற்றை பாபாவுக்கு சமர்ப்பித்தார். குறிப்பு: அப்படிப்பட்ட இன்னொரு செய்தி, ஷீரடியிலே
ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணர் இருந்தார். அவர் மும்பையிலே வசித்த போது ஒரு நாள் சாயி மகாராஜ் அவருடைய கனவிலே தோன்றி என்னிடம் வா என்றார். அவர் மகாராஜாவை பார்த்ததில்லை, அவருடைய படத்தை பார்த்ததில்லை. அப்போது அவர் கனவிலே வந்த மகாராஜ் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் வழியிலே செல்லும் போது ஒரு கடையிலே மகாராஜரின் படத்தை பார்த்தார். கடைக்காரரிடம் அது யாருடைய படம் என்று கேட்டார். இது யாருடைய படம், இந்த மகாராஜா எங்கே வாழ்ந்தார் என்று கேட்டார். கடைக்காரர் மகாராஜாவை பற்றிய முழு விவரங்களையும் கொடுத்தார். அதன் பிறகு ஷீரடிக்கு வந்த ராம்லால் சாயி மகாராஜ் இறக்கும் வரை ஷீரடியிலே இருந்தார். லாலாஜி தூபம், தீபம், வெற்றிலை பாக்கு மற்றும் தகுந்த தட்சிணையை வழங்கி மனதார பிரதட்சணை செய்தார். மாலையை சமர்ப்பித்து பின் பாபாவினுடைய பாதங்களுக்கு அருகிலே அமர்ந்தார். சத்குருவினுடைய அருளை பெற்ற சாய்நாதரின் அன்பு பக்தரான லட்சுமி சந்த் அடைந்த மகிழ்ச்சி விவரிக்க முடியாது. வண்டு எப்படி தாமரையை பார்த்ததிலே மயங்கி விடுகின்றதோ அதே போல லட்சுமி சந்த் ஸ்ரீ சாயினுடைய தாமரை வடிவத்திலே பாதத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது பாபா, அயோக்கியர்கள் வழி முழுவதும் பஜனை செய்தார்கள், என்னை பற்றி மற்றவர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்றார். நம் கண்ணால் பார்த்ததை நம்ப வேண்டும், பிறரிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? கனவு உண்மையா பொய்யா என்பதை நீங்களே அனுபவித்து பார்க்க வேண்டும். மார்வாடியிடம் கடன் வாங்கி தரிசனத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போது தரிசனம் செய்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டதா? பாபாவினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு லட்சுமி சந்த் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ரயிலிலே பயணம் செய்யும் போது பாபாவை பற்றி மற்றவர்களிடமிருந்து நாம் சேகரித்து வரும் தகவல்கள் பாபாவுக்கு எப்படி தெரிந்தது? இதனால் லட்சுமி சந்த் அதிர்ச்சி அடைந்தார். நான் வீட்டிலே இருந்தபோது ஒரு கனவு கண்டேன், ரயிலில் பஜனை செய்தோம், இவையெல்லாம் பாபாவுக்கு எப்படி தெரிந்தது? என்ன அற்புதமான உள்ளுணர்வு இது! பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. கையிலே போதிய பணம் இல்லை, அதனால்தான் கடன் வாங்கினோம். இது பாபாவுக்கு எப்படி தெரிந்தது? வண்டு வடிவிலே பாபாவின் தாமரை பாதத்திலே வீற்றிருந்த லாலா லட்சுமி சந்த் உட்பட அங்கிருந்த அனைத்து பக்தர்களும் ஆச்சரியமடைந்தனர். பாபாவின் பணி பாணி உண்மையிலே நியாயமற்றது மற்றும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது. குறிப்பு: லாலா லட்சுமி சந்த் பாபாவினுடைய சத்பத தாமரையின் மீது வண்டு வட்டமிடுவது போன்ற தோற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகைகளை கொண்டாடுவதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் கடன் வாங்குவது பாபாவுக்கு பிடிக்கவில்லை. இந்த லீலை மூலம் இந்த உபதேசம் செய்வதே பாபாவினுடைய நோக்கமாக இருந்தது. சாயி தரிசனத்திற்கு பிறகு அனைத்து பக்தர்களும் லாலாஜியை சாட்டையினுடைய வாடாவிலே தங்கச் சென்றார். அங்கு மதிய உணவுக்காக வரிசையிலே நின்று மனமகிழ்ச்சியுடன் அமர்ந்தார். இதற்கிடையிலே ஒரு பக்தர் தட்டிலே சர்க்கரை பாகு பாபாவினுடைய பிரசாதமாக பரிமாறினார். அந்த சர்க்கரை பாகு சாப்பிட்டதும் லாலாஜி திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தார். மறுநாள் மதிய உணவின் போது லாலாஜிக்கு சர்க்கரை பாகு ஞாபகம் வந்தது. ஆனால் சர்க்கரை பாகு தினமும் கிடைக்கவில்லை. அதனால் ஜீரா சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அவருடைய மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. பிறகு 3ஆம் நாள் நடந்த அதிசயமான நிகழ்வை கேளுங்கள். சர்க்கரை பாகு சாப்பிடும் லாலாஜியினுடைய நிறைவேறாத ஆசையை பாபா எப்படி நிறைவேற்றினார் என்பதை இப்போது கேளுங்கள். ஸ்ரீ பாபு சாஹேப் ஜோக், தாம்பாலம், மணி, தீப ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி போன்ற பூஜை பொருள்களுடன் மஸ்ஜித் மாய்க்கு வந்து பாபாவிடம் கேட்க ஆரம்பித்தார். பாபா, இன்று நைவேத்தியத்திற்கு என்ன கொண்டு வர வேண்டும்? பின்னர் பாபா ஜோக்கிற்கு ஒரு தட்டிலே சர்க்கரை பாகு கொண்டு வா, பிறகு ஆரத்தி பூஜை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். பின்னர் பாபு சாஹேப் ஜோக் பூஜை தட்டை அங்கேயே வைத்துவிட்டு உடனே திரும்பி சென்று மஸ்ஜித் மாயிலே அனைவருக்கும் பிரசாதம் கிடைக்கும் அளவுக்கு சர்க்கரை பாகை கொண்டு வந்தார். அதன் பின் மதியம் ஆரத்தி நடந்தது. பக்தர்கள் ஏற்கனவே நைவேத்திய தட்டுகளை கொண்டு வந்திருந்தனர். பக்தர்கள் அந்த தட்டுகளை பாபாவுக்கு வழங்க மஸ்ஜித் மாய்க்கு கொண்டு வர தொடங்கினார். அப்போது பாபா பக்தர்களை பார்த்து கூறினார், இன்று மிகவும் நல்ல நாள், எல்லோருக்கும் சர்க்கரை பாகு பிரசாதம் இருக்கும், அதனால் சர்க்கரை பாகு பிரசாதத்தை சீக்கிரம் கொண்டு வா, சாப்பிட்டு விட்டு எல்லோரும் திருப்தி அடைவோம் என்றார். பின்னர் பக்தர்கள் 2 பெரிய பானைகளை நிரப்பி சர்க்கரை பாகு கொண்டு வந்தனர். லட்சுமி சந்துக்கும் பசியாக இருந்தது. இது தவிர அவருக்கு முதுகு பிடிப்புகளும் இருந்தன. அத்தியாயம் 28 ஒப்புவமை சுட்டி காண்பித்தல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।